ஹலோ ஆல், வெல்கம் டு என் சிறு உலகம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த பக்கம் vlog ஆர் குக்கிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஈவன் நான் உங்கள் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக ஃபர்ஸ்ட் சாரி. நான் ஏன் இந்த சாரி சொல்கிறேன்னு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெறும் ஒரு ஆஃப்டர்நூன் குக்கிங் மட்டும்தான். அவியலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவியல் ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜு திறந்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் காய் கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்த காய் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய், பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா ஈவனாக இருக்கும், அட் த சேம் டைம் ஈவனாக குக் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு குக் பண்ண போகிறோம், விசில் விட போகிறோம். ஸோ ஈஸியாக வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை குக்கரில் மாற்றிட்டு இதுக்கு நம்ம எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம விசில் விட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது விசில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா மசாலா ரெடி பண்ணுவோம். இது ராஜ்மா ஸ்நாக்ஸ்க்காக பண்ணது. ஸோ கொஞ்சம் மீந்துடுச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ரசம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது நான் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி ஒரு டீட்டெயில்டு vlog-ஆ வீடியோவாக போடுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வைத்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த மசாலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவியலுக்கு ஒரு 3 வத்த தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 விசில் விட்டேன். காய் நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே அகெயின் நம்ம கேஸில் வச்சுட்டு அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சீரகம் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அது கேப்லேயே ஹஸ்பண்ட் பப்பாளி கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அந்த கேப்பில். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அந்த அவியலுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, இது 2 மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் பொரியும் பொழுது ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு அவியல் ரெடி பண்ணிட்டோம். நல்ல ஹெல்த்தி ஃபில்லிங்காக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியை நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு ஒரு 2 தக்காளி, இது நல்லா கையிலே நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது தான் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நம்ம கை பட்டால் தான் ரசமே ஒரு டேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த தக்காளியும் புளியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் ஹீரோ ஆஃப் த ரசம் நம்ம கொத்தமல்லி. இந்த மாதிரி நீங்கள் 3 பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த ரச தண்ணி கூடவே நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த கொத்தமல்லியை நசுக்கி விட்டு கரைச்சிக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரசத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சுக்கிட்டோம், எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஸோ இந்த தாளிப்புலாம் நடக்கும்பொழுதே அண்ட் தென் நீங்கள் அப்படியே பாருங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சாரி சொன்னேன், ஏன் சாரி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக நாம் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவியல் அண்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.